நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சாரு டிடிஎஸ், நான் திரு. நண்பர்களே, அனைவரும் நலமாக உள்ளீர்களா? நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன காணொலி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4.1 ஆம்போட டீட்டெயிலும் ப்ளஸ் அதோட சவுண்ட் செக்கிங் கொண்டு வந்திருக்கோம். சவுண்ட் செக்கிங் வந்து ஓரளவுக்கு சின்ன கிளிப்பிங் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அது அதனோட ஒரிஜினல் ஸ்பீக்கரோட நம்ம செக் பண்ண முடியல. வேறு ஸ்பீக்கரில் செக் பண்ணனால அது ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். அதை டீட்டெயில் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து ஒரு 4.1 ஆம்பு. இதில் வந்து நம்ம பவர் ஆம்பாக பயன்படுத்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐசி தான். 4 வந்து ஒரு மோனோ போர்டு பயன்படுத்தியிருக்கேன். அது வந்து ஒரு 10 இன்ச்சு சப் ஊபர் வந்து ட்ரைவ் பண்ண போகுது. அதுக்கான சப் ஃப்ரீ போர்டு நம்மளோட சாரு டிடிஎஸ் ஓன் போர்டு தான் நம்ம அது பயன்படுத்தியிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த போர்டு பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7388 இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐசிக்கு வந்து கொஞ்சம் கெயின் அதிகமாக கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட ஓன் போர்டு சாரு டிடிஎஸ் பிடி 4 டிரான்சிஸ்டர் போட்ட பிடியை பயன்படுத்தியிருக்கோம். அந்த கெயின் வந்து இதுக்கு இந்த 7388 ஐசிக்கு சரியான மேட்சிங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதில் சரவுண்ட் போர்டு வந்து நம்மளோட சாரு டிடிஎஸ் போர்டு, அதாவது வேரியேஷன் பண்ணிக்கக்கூடிய, நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் சரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அந்த போர்டு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு டாட் பிசிபி போட்டு அதில் வந்து நம்ம கெய்னர் ஒன்று போட்டு தான் இந்த ஐசி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஐசிக்கு வந்து கெயின் அதிகமாக வேணும். நம்ம சரவுண்ட் போர்டு நார்மலாக இருக்கும், அதனால் அதுக்கு ஒரு கெய்னர் போட்டு பண்ணியிருக்கோம். பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை வந்து நம்ம டாட்டில் நம்ம சொந்தமாக தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 18 வோல்ட்டு மைனஸ் 18 வோல்ட்டுக்கு அதுக்கு வந்து 2200 50 வோல்ட்டு கெப்பாசிட்டர் ஒரு 4 போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு வந்து 2200 35 வோல்ட் வந்து ஒரு 6 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி ரெக்டிஃபையர்லாம் வந்து நம்ம ஒரு தரமானதாக போட்டிருக்கோம். ப்ளஸ் அதுலேயே அதே போர்டில் அந்த பவர் சப்ளை போர்ட்லேயே நம்ம வந்து யூஎஸ்பிக்கான ஒரு ரெகுலேட்டரையும் அதிலேயே வந்து நம்ம போட்டுட்டோம். அதுக்கு வந்து ஹீட் சிங்கும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஹீட் சிங்குன்னு பேசும்பொழுது நம்ம பார்த்திங்கன்னா இந்த சப்பு போர்டையும் அதே மாதிரி உங்களுக்கு சரவுண்ட் லெப்டேட் போர்டு அந்த இது எல்லாமும் வந்து ஒரே ஒரு ஹீட் சிங்க் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அது வந்து நல்ல பிரம்மாண்டமாக லென்த்தாக போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு வந்து கூல் ஃபேனே தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் கூல் ஃபேனும் போட்டிருக்கோம். அதனால் அது வந்து அளவுக்கு அதிகமான ஹீட் அந்த மாதிரி இதே இல்லை. நீங்கள் ஃபேனே இல்லைனாலும் அது நீட்டாக ட்ரைவ் ஆகிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூஎஸ்பியிலேருந்து வரக்கூடிய சிக்னலை நம்மளோட ஓன் போர்டாக போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ளிட்டர் போர்டில் கொடுத்து இதுக்கு தேவையான ஒரு 8 சேனல் நம்ம பிரித்து தான் இதில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதையே வந்து மாஸ்டர் கண்ட்ரோலாகவும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த ஸ்ப்ளிட்டர் போர்ட்லேயே கண்ட்ரோலும் இருக்குது. அதனால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா எல்லாமே எல்லா சவுண்டும் குறைஞ்சிரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கும் டிவியில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது இருந்தோ ஆக்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த இதுவும் வந்து இதே இந்த போர்டு ஸ்ப்ளிட்டர் போர்டில் வந்து தான் பிரிஞ்சு போகும். அதனால் வந்து உங்களுக்கு டிவிலேயோ வேறு எதுலேயாவது ஒரு இதில் இருந்து இதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டாக தான் இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன குறைன்னு பார்த்திங்கன்னா, ஒயரிங் வந்து சுமாராக தான் இருக்கும். நம்ம ஒயரிங் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நமக்கே தெரியும். ப்ளஸ் ஒயரிங் நம்ம நல்லா ஒயரிங் பண்ணணுன்னா ஒயர் அதிகமாக எடுத்துக்கும். கரெக்டாக அங்கங்கே ட்ராக் மாதிரி கொண்டுட்டு போகணும். அப்போ ஒயர் அதிகமாக எடுக்கும். ஒயர் அதிகமாக எடுக்கும் பொழுது இந்த மாதிரி லோ வாட்ஸ் செட்டில் வந்து நமக்கு வந்து அந்த கெயின் குறையும், ப்ளஸ் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஒயரிங் வந்து நம்ம ஓரளவுக்கு சுமாராக பண்ணியிருக்கோம். ஒயரிங் வந்து ஏன்னா கம்மியாக எடுத்துக்கணும், ஒயர் கம்மியாக எடுத்துக்கணும், அதே நேரத்தில் நல்ல தரமாக அழகாக ஒயரிங் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட்டு. ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஒயர் நமக்கு தரமான ஒயர்லாம் கிடைக்கிறது இல்லை, விலை அதிகமாக இருக்குது. கிடைக்காம இல்லை, விலை அதிகமாக இருக்கிறதுனால பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயரில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஒயரிங் வந்து சுமாராக தான் பண்ண முடியும். அதனால் இந்த செட்டு வந்து தேவைப்படுறவங்க, இந்த மாதிரி செட்டு வந்து வேணும்னு ஆர்டர் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க நம்மளோட ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் பேசலாம். பிடிச்சிருந்தா அதே டீல் பண்ணலாம். இந்த சேனலை, இந்த சாரு டிடிஎஸ் சேனலை நமக்கு வந்து இப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு பண்ணி நம்மளை வந்து ஒரு அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். இனிமேல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த சேனலை பார்த்துட்டு ஷேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்னோட அன்பான நன்றிகள். இந்த சேனல் பிடிச்சிருக்கிறவங்க, புதுசாக வர்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆசைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.
உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி, வணக்கம். வாங்க சவுண்ட் செக்கிங் போகலாம்.